பெரிய ஒரு இடத்துல இருந்தவர் தான். இன்னைக்கு வேணா கீழே இறங்கி போயிருக்கலாம் ரொம்ப. ஆனா இவருக்கு என்ன அதுக்குள்ள என்ன பெரிய சக்சஸ் பார்த்த மாதிரி இவ்வளவு பில்டப் பண்றாரு, அவரே பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஏன் இல்ல எஸ்கேக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி நம்மள மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அந்த மார்க்கெட்டிங் பண்ணட்டும், அந்த மார்க்கெட்டிங் பண்றதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் நான். அதை வெளியில ஒரு வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் தான், உள்ள அதாவது ஒண்ணும் வெறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே மார்க்கெட்டிங்கு, இருப்பேன். அது வெறும் தவறிட்டாங்க. மார்க்கெட்டிங்கு, அது வெறும் பிஆர் ஒர்க்கு அப்படிங்கிறத நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு தோணுச்சு நாங்க செய்யறோம். தமிழ்நாட்டை தாண்டி எங்க படம் ஓடுது அயலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர்தான் ஒரு ஸ்டார்டம் கேட்டா இவர் பெரிய ஸ்டார், அடுத்து இவர் தான் பெரிய ஸ்டாரா வருவாரு. நீங்க எங்க ஓடுது அயலான்? போஸ்டர் தமிழ்நாட்டை ஒட்டினா தாண்டி காசு தமிழ்நாட்டிலேயே கட்டுங்க. ஓடல, தமிழ்நாட்டிலேயே பிளாப், அது வேற விஷயம். தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்க ஓடுது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார்னா எப்படிங்க வருவான் ஒரு ஸ்டாரு? கனி தமிழ்நாட்டுல அயலான் பிளாப் ஓகே. அப்போ கேப்டன் பிளாப் மில்லர் தான். கேப்டன் மில்லர் பிளாப் தான் இருக்கட்டும், யாரு இல்லைன்னு சொன்னா. ஆனா தனுஷ் யாருமே வந்து பேசலையே, தனுஷ் வந்து இப்ப சொல்லலையே யாருமே. தனுஷ வந்து விஜய் அஜித்துக்கு அப்புறம் அவருதான் வாஷ் அவுட் ப்ரோ. அதுக்கு இது 50 கோடி தான் பண்ற படம் எல்லாம் பிளாப் தான். ஓகேவா? வாஷ் அவுட் தான், அதை பத்தி கவலையே இல்ல. கேப்டன் மில்லர் பத்தி எனக்கு என்ன கவலைங்க. ஆனா தனுஷ் யாரும் பிஆர் ஒர்க் வச்சு விஜய் அஜித்துக்கு அப்புறம் நான் வந்துருவேன், நான் வந்து இந்த மாதிரி அப்படிலாம் அவர் சொன்னதே கிடையாது. அது இன்னைக்கு தானே நீங்க சொல்றீங்க. தனுஷ் என்னைக்குமே இன்டர்வியூல உட்காந்து படம் கலெக்ஷன் பண்ணத பத்தி எல்லாம் பேசலையே. பிஆர் ஒர்க் இருக்கும், இவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கான அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் எதிர்ப்பேன் இந்த மாதிரி பிஆர் ஒர்க் பண்றதுக்கு. செட் பண்ணி தான் வச்சிருக்கான் பிஆர் ஒர்க், சும்மாலாம் இல்ல அவனும். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ப்ரோ, இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. நான் எஸ்கேஜி பார்த்த ஒரு பிஆர் ஒர்க் வேற யார்கிட்டயுமே கிடையாது. எஸ்கேஜி மாதிரி ஒரு பிஆர் ஒர்க் வேற எந்த ஃபேனுக்கும் நான் பார்த்ததே கிடையாது. தனக்கு நடிகனா எந்தவித அக்செப்டன்ஸும் இல்ல, தன் ஒரு சிரிப்பு தமாசு நடிகர் என்றே விளங்கி கொண்ட அவர் எங்க போயிட்டு இது 100 பண்ணிச்சு, இது 89 பண்ணிச்சு, இது 100 பண்ணிச்சு இப்படின்னு தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவ்வளவுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். இங்க பாருங்க, ஒரு படம் ஸ்டாருக்கு ஓடணும்னா அவரோட புல்ல ஓடணும் ஒரு படம். அப்படி ஒரு படம் எஸ்கேக்கு எந்த படம் ஓடி இருக்கு? நீங்க கேட்கலாம், விஜய் ஃபேன்ஸ் இருந்துகிட்டு நீங்க ஏன் தேவையில்லாம அவ்வளவு பெரிய ஆளே இல்லை, அவனுக்கு ஏன் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டீங்க? விஜய் ஃபேனா இருந்துகிட்டு அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, நாங்க நிப்பாட்டிடுறோம். இங்க பாருங்க, அந்த டாக் வர்றதுக்கே ஒரு உழைப்பு, ஒரு திறமை எல்லாம் இருந்தாதாங்க அந்த இடத்துக்கே வர முடியும், வரணும். அதை பேச ஆரம்பிக்கிறதே ஒரு உழைப்பை போட்டு அவ்வளவு சக்சஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக் ஆரம்பிக்கணும். நான் விஜய் அஜித்துக்கு அப்புறம் வரப்போறேன் அந்த மாதிரி. இப்ப கனிக்கும் எனக்கு இந்த டாபிக்ல எந்த சம்மந்தமும் இல்லை. அவருக்கு வேற சில ரீசன்ஸ் இருக்குது, எனக்கு வேற சில ரீசன்ஸ் இருக்குது. ஆனா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவரும் வந்துட்டு இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நானும் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கான ரீசன் வேற, அவருக்கான ரீசன் வேற. இல்லங்க, எஸ்கேக்கு தெரிஞ்சிருக்குங்க இது சோசியல் மீடியா காலம், நம்மளை பத்தி அடுத்த விஜய்னு அப்படி பதிய வைக்கணும்னு அவன் இறங்கி பண்றான். நல்லது பண்றாரு, அது தெரிஞ்சிருக்குது இல்ல. அது வெறும் மார்க்கெட்டிங் தான், இது டம்மி பட்டாசுங்கிறது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது ஒர்க்காது ப்ரோ. ஜஸ்ட் சோசியல் மீடியால வந்து அப்படி கிரியேட் பண்ணாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல காட்டாது, எல்லா படமும் அவனுக்கு ஓடாது. இல்ல அப்படி பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கான், சக்சஸ் ஆயிருக்குல்ல. இப்ப அதுதான் அப்படிதான் வந்திருக்காருன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படிதான் வந்திருக்காருன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க தெரியுமா? இதுவே அவன் செஞ்ச வேலை தான். நான் சொல்றேன், அப்படி வந்திருக்காருன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல நல்ல ஃபேமிலி கண்டென்ட்னு ப்ரோமோட் கரெக்டா செய்யல. ஜீவா, ஜெயம் ரவி மத்தவங்க செஞ்சிருக்கணும்ல, ஐயா செய்யல, டாக் பிடிக்க முடியல. ஒருத்தன் திருடுறாங்கிறதுக்காக நீ எல்லாம் ஏன் திருடலன்னு கேட்டா அது தப்பு. சொல்லல, பிசினஸாவும் சரி படமும் ஓரளவுக்கு ஓடுது இல்ல. இப்ப தியேட்டர்காரங்க எல்லாம் எப்படி கார்த்தி 100 கோடி எல்லாம் கொடுத்திருக்காருங்க, கைதி 100 கோடி போய் சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்களும் அதான் சொல்றாங்க. விஜய் அடுத்து ஒரு பேக்கபிள் ஸ்டாரா எனக்கு கேளுங்க, கடைக்குட்டி சிங்கம் எனக்கு இவ்வளவு பண்ணுச்சு, எனக்கு தீரன் இவ்வளவு பண்ணுச்சு, கைதி இவ்வளவு பண்ணுச்சுன்னா எங்கேயும் போய் யாரும் வந்து அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. மக்கள் கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டை அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? விளம்பரப்படுத்திக்க நினைக்கிறவங்க தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல அவர் இதுதான் இந்த மாதிரி வந்துட்டு அவர் பண்றதுல என்ன தப்பு இருக்குது, இதுதான் ஸ்ட்ராட்டஜி இருந்துட்டு அவர் பண்ணும்போது அது தப்பு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வெறும் டம்மி பட்டு. இப்ப நான் சொல்றேன், அவர் எல்லாம் பண்ணி தான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. எங்க வந்திருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. 4 கோடி ரூபா இந்தியா முழுவதும் ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் டேல ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்கு டே 1 கலெக்ஷன் 4 கோடி ரூபா. ஒரு நல்ல குடும்ப படம், ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலான்னு ப்ரொமோட் செய்யப்பட்ட ஒரு படம். பல இன்டர்வியூகள் அவரே நேரில் போய் கொடுத்து பல இன்டர்வியூகள் எல்லாம் பண்ணி
பல பல பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்து நல்ல வெல் கன்ஸ்ட்ரக்டட் மூவி. 4 கோடி ரூபா இந்தியா ஃபுல்லா பண்ணுது டே ஒன். எந்த இடத்துல அவர் வந்து ரீச் ஆயிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் இவ்வளவு பில்டப் ஆகுது? ஏன் இந்த பொய் பின்பம்? எதுக்காக இந்த கட்டமைப்பு? யாரை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு எதுக்கு எங்க ஆட்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க? யாரையோ அடிக்கிறதுக்காக. அப்ப இதையெல்லாம் பேசுறதுக்கு ஒரு டீம் வேணாம். அந்த டீம் தான் நாங்க. போர் அடிக்கும் போது பேசிக்கிறோம், அப்படி ஆமா விட்டுருவோம், ப்ரோ. கவலைப்படாதீங்க. எஸ்கே வளர்ச்சி பார்த்து வயிறு எழுதுன்றீங்களே, என்ன வளர்ச்சி அவர் பண்ணாரு? எனக்கு அது மட்டும் சொல்றீங்களா? இல்லங்க, நான் ரொம்ப நேரமா ஸ்பீக்கர் கேட்டேன், கொடுக்கல. இப்படி கமெண்ட் போட்டா டக்குன்னு ஸ்பீக்கர் கொடுப்பாங்களோன்னு போட்டேன். இந்த டாபிக் இன்னைக்கு பேசலங்க, ஒரு வாரமா நம்ம தளபதி ஃபேன்ஸ் ஃபுல்லா இதை பேசும்போது எனக்கு நம்ம ரேஞ்ச் எங்க இருக்கோம், இவங்க என்ன சம்பந்தம் எல்லாம் எஸ்கே பத்தி எதுக்கு டாபிக்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாரமா எஸ்கேக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஆட்கள் மேல இந்த கேள்வி உங்களுக்கு ஏன் வரல? சொல்லுங்க ப்ரோ. இல்ல, எதுக்கு தளபதி ஃபேன்ஸ் அவன் எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்க ரொம்ப நாள் வந்து, எதுக்கு நம்மளுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாமே அவன் அது இந்த வேணாம் ப்ரோ, அது வேற மாதிரி போயிடும். யாருமே சப்போர்ட்லாம் பண்ணல ப்ரோ. இதான் எலும்பை அடிக்கணும்ன்றதுக்காக சில பேர் பண்றாங்க, அது தப்பு இல்லை, அது அவங்க இஷ்டம். ஓகேவா? அதனால வயசு தான். மியூச்சுவலும் இருக்கானுங்க ஒரு சில பேர். அது எஸ்கே மியூச்சுவல்னே இப்போ ரெமோ ப்ரோலாம் எஸ்கே மியூச்சுவலு. ஓகே, அவரு சொல்லிட்டே சப்போர்ட் பண்ணுவாரு. சில பேர் வந்து எலும்பனை அடிக்கிறதுக்காக எஸ்கே சப்போர்ட் பண்றானுங்க, அவ்வளவுதான். சரி ப்ரோ, இப்போ சப்போர்ட் பண்றது எதிர்க்கிறது இதெல்லாம் ஓகே, ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஆனா நீங்க இப்ப கனி வந்துட்டு நமக்கு அவர் யாருன்னாலும் ஆதரிக்கலாம், யாரானாலும் எதிர்க்கலாம். அது ஏன்னா அவர் நம்ம ஃபேண்டமே கிடையாது. ஆனா வைக்கிற பாயிண்ட கொஞ்சமாவது நியாயமா வைங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. நியாயமா பேசுறப்போ அநியாயம் லாஜிக் இல்லாம பேசுறப்போ வந்துட்டு அதை நானும் கேட்டுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு நானும் மென்டலான ஆயிடுறேன். இப்போ இவர் கனி சொல்றத வந்துட்டு பாயிண்ட நான் வந்துட்டு எதுவுமே சொல்லாம கடந்து போனேன்னா அப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு அந்த பைத்தியக்கார கூட்டத்துல ஒருத்தனா ஆயிடுறேன். அப்போ என்ன அறியாம வந்துட்டு அந்த கேள்வி என்ன கேட்க தோணுது. அப்ப நீங்க வந்துட்டு என்னையும் பிராண்ட் பண்றீங்க, நீ அப்ப எஸ்கே மியூச்சுவல் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி விற்க முடியாதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது. நீ சேல்ஸ்ல இருக்க, மார்க்கெட்டிங் தப்பு இல்லன்னு அப்படி இல்ல விட்டோபா, எஸ்கேக்கு ஸ்டார்டமே கிடையாது, அவருக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு படத்தை விற்கவே கூடாது. அவர் ஒரு கார்த்தி ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஹீரோ தான். வாங்குறாங்கன்னா நீங்க யாருங்க சொல்றதுக்கு? வாங்குறாங்கல்ல கனி. இல்ல கனி, நான் சொல்றேன், இருங்க கனி செய்து ப்ரோ. லாஸ்ட் இயர் வந்துட்டு தியேட்டர் ஓனர் ரவுண்ட் டேபிள் ஒன்று நடந்துச்சு. அதுல வந்துட்டு அவங்க சொல்ற பாயிண்ட நீங்க போய் எடுத்துட்டு பாருங்க. நீங்க எந்த தியேட்டர் ஓனர்னாலும் கேட்டு பாருங்க. அவங்க சொல்றாங்க 4 பேருக்கு அடுத்த வந்துட்டு யாருன்னு கேட்டா சிவகார்த்தியனை சொல்றாங்க, தனுஷு சொல்றாங்க. அதுதான் அது சிவகார்த்தியனை சொல்றாங்கல்ல, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஒரு 2 படத்துல அனிருத்னால வந்ததை பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம சொல்றாங்க. அவங்க 2 படத்துல இல்ல, இத்தனை வருஷமா அவங்க சிவகார்த்தி 17 படமும் வாங்கி பண்ணதுலதான் அவங்க சொல்றாங்க. 17 படமா? என்ன இப்போ என்ன பெரிய பிளாக் பஸ்டர் அவர் கொடுத்துட்டாரு? அது அவங்க தியேட்டருக்காரங்களுக்கு தெரியும், வாங்கினவனுக்கு அது லாபம் தெரியும். அதாவது இது மட்டும் சொல்லுங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்கான்? ஒண்ணு கூட கிடையாது. இண்டஸ்ட்ரி ஹிட் கூட விடுங்க, 100 கோர்ஸ் எத்தனை கொடுத்துருக்கான்? இப்பதான் கொடுத்துருக்கான் 2 படம், டானு டாக்டர். அதுக்கும் காரணம் அனிருத்து தான். இல்ல தளபதி பக்தா இந்த இண்டஸ்ட்ரி ஹிட் 100 கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய வார்த்தை. சரியா? தியேட்டருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போட்ட காசுக்கு வந்துட்டு பணம் வந்துச்சா, லாபமா இருந்ததுங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. அது வந்துட்டு இந்த அதுதான் டயர் 2 100 கோடி 200 கோடின்னா அப்ப அதுதான் ப்ரோ சேச்சுரேட் ஆக போகுதுன்னு சொல்றோம் ப்ரோ. ஆயிருச்சு. இண்டஸ்ட்ரி ஹிட்ல நீ பேசணும்னா அவன் டயர் 1ல இருப்பான், புரியுதா? டயர் 2ல வந்துட்டு இந்த மத்த வந்துட்டு தனுஷ் ராஜேஷ் அவங்க பேசுறது சும்மா அந்த 2 படம் பண்ணிருச்சு அதை வச்சு பேசுறாங்க. இப்போ சர்தாரு பிரின்ஸ் வரையில இப்போ கார்த்தி படமே அது ரொம்ப ஆகோகம் படம் எல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு டீசென்டான படம் தான். அதுவே தூக்கிட்டு போயிருச்சு. அது கண்டென்ட்டுங்க, அது புரிய மாட்டுது. எஸ்கேனாலாம் எந்த படமும் ஓடுறது கிடையாது.
கனி ஒரு நிமிஷம். இன்னொன்னு ராஜேஷ் புராணம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல தியேட்டர் ஓனர் ரவுண்ட் டேபிள், அதே தியேட்டர் ஓனர் ரவுண்ட் டேபிள் ஆட்கள் வந்து தான் சொன்னதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டென்ட்டை பொறுத்து தான் இந்த அடுத்த கட்ட ஆட்களுடைய படங்கள்லாம் வந்துட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல கூட ஆமா அந்த இதை ஆமா மென்ஷன் பண்ணிட்டு வரும்போது அவங்க சூர்யா பேரை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சூர்யா பேர் கண்டென்ட்டை வச்சுதான் இவர் பெரிய ஸ்டாருங்கிற ஆமா மாதிரியும் அந்த மாதிரி அது இல்ல அதைத்தான் நான் கனிட்ட சொல்றேன். அப்போ கூட சூர்யா பேரை சொல்ல, இவர் இவ்வளவு நேரம் வந்துட்டு சூர்யாலாம் இருக்கும்போது ஏகே சிவகார்த்திகேயன் தூக்கிட்டு வராங்கன்னு சொல்றாருல, அப்போ கூட சூர்யாவை அப்படி சொல்லலாம். சொல்லல, அதுக்கு சொல்லல. சூர்யா எல்லாம் அவ்வளவு பீக்ல இருக்கும் போது கூட இன்டர்வியூல உட்காந்து கலெக்ஷன் பேச மாட்டாரு, எஸ்கே பேசினாருன்னு சொன்னேன். பீக்ல இருக்கும்போது நல்லா கவனிச்சுங்க. இப்ப சூர்யா பெரிய ஆளுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுதான் இந்த மாதிரி எஸ்கே வந்துட்டு அதை பண்ணா, இதை பேசினா, அப்படி பேசினா, இந்த மாதிரி சொன்னேன். நான் எதுக்குமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவன் படம் நல்லா இல்ல சொல்றீங்களா, தாராளமா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா பேசுற பாயிண்ட், வைக்கிற பாயிண்ட்ல வந்து கொஞ்சமா நியாயமா வைங்க. நியாயமா தானே வச்சிருக்கோம். இப்ப நியாயமான பாயிண்ட் தானே வச்சிருக்கோம். நான் சொல்றேனே ராஜேஷ், எஸ்கேக்குன்னு எந்த படமும் ஓடுனது கிடையாது. ஏமாத்தி வித்துட்டாங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயமும் கிடையாது. இதை நீங்க எஸ்கே இல்ல ரஜினிக்கே சொன்னாலும் மிகைப்படுத்தி, சரி மிகைப்படுத்தி வித்துட்டாங்க, மிகைப்படுத்தி. அதுவும் தப்புதான். வாங்குற எனக்கு தெரியுங்க. அதான் இப்ப பிளாப் ஆயிருச்சு, பாவம் அப்ப கஷ்டப்படுறாங்கல்ல, இப்ப பிளாப் ஆயிருச்சுல படம். அந்த பொய்யான பிம்பத்தை நம்பி நீங்க வாங்கிருக்கீங்க. இப்ப செல்வி இப்ப பிளாப் தானே ராஜேஷ் ஆச்சு, ஹிட் ஆகல ராஜேஷ், பிளாப் தானே படம் தமிழ்நாட்டுல. வந்துருவாங்கன்னு உங்களை யாரும் நம்ப வச்சிருக்காங்க, அது நீங்க நம்பி. இப்ப ராஜேஷ் நீங்க தோல்வி படம்ன்றீங்களா, இது வெற்றி படம்ன்றீங்களா? தோல்வி படம் தான் அது. அது எனக்கு எந்த படமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அது இன்னும் இல்ல ஏன் உங்களுக்கு தெரியுதா, வெளிப்படையா தெரியுதா தோல்வி படம் தான் அது? 30 கோடி பண்ணிருக்கு இவ்வளவு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல. தோல்வி படம் தான் அது. அப்ப விஸ்வரூபம் 2 வந்துட்டு ஏமாத்தி வித்துட்டாரா கமலஹாசன்? ஆமா, விஸ்வரூபம் 2 வந்து அவர் ஏதோ கட் பண்ணி எதையோ பண்ணி வித்துட்டாரு. அது பாவம், வாங்கினவங்க கஷ்டம் தான். அது ஏமாத்தி வித்துட்டாரு. கரெக்டா ஏமாத்திட்டு வித்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ராஜேஷ்? அது பிளாப் தாங்க, பார்ட் 2 பிளாப் தாங்க. ஆனா இதே மாதிரிதான் இப்போ எஸ்கே படம். இது வந்து அவனுக்கு ஸ்டார்டமே இல்லாத ஒரு ஆளுக்கு இவ்வளவு இது பண்ணி பில்டப் கொடுத்து கடைசியில இப்ப பிளாப் ஆயிடுச்சு பாத்தீங்களா படம். விஸ்வரூபம் 2 எவ்வளவு வித்தாங்கன்னு தெரியுமா? இப்ப ராஜேஷ் ப்ரோ, இப்ப நீங்க இப்போ ஒரு 8 மணிக்கு ஒரு ஸ்பேஸ் போடுவாங்க டிஆர்டில இருந்து. இப்ப அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு பாருங்க. படம் வந்து பெரிய ஹிட்ன்ற மாதிரியே பேசுவானுங்க, ஆனா டிஎன்ல மட்டும்தான் ஓடுது அந்த படம். அதுவும் 1 ஹவருக்கு 1K தான் புக் ஆகுது. பொங்கல் முடிஞ்சு இந்த படம் எல்லாம் 100 கிட்ட வராது. இப்ப 8 மணிக்கு ஸ்பேஸ் போடுவான், நீங்க வேணா பாரு, இண்டஸ்ட்ரி விட்டு மாதிரி பேசுவானுங்க. நீங்க பாருங்க. கேப்டன் மில்லர் எவ்வளவு புக் ஆகுது? இல்லன்னு யாருங்க சப்போர்ட் பண்ணா? அது பிளாப் தான். நான் சொல்றேன், சிஎம் வாஷ் அவுட் சரி, டிசாஸ்டர். ஆனா இது ஹிட் கிடையாது, இதுவும் பிளாப் தான். நான் இப்ப இது ஹிட் நீங்க வந்து பேசியிருந்தேன். நீங்க அயலான்னு சொன்னீங்க, கேப்டன் அதான் இது ஹிட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 கோடி பண்ணிருக்கணும் பொங்கல் ஹாலிடேஸ்ல. இப்ப எனக்கு 50க்கு 50 தான் வந்திருக்கும் மேக்ஸிமம் எனக்கு. யாரும் ஒத்துக்க முடியாது. இன்ன வரைக்கும் வலிமையை வந்து தூக்கிட்டு தெரியலையா, ஜெயிலர் தான் தூக்கிட்டு தெரியலையா? அவங்க படத்து அவங்களுக்கு பெருசு ப்ரோ. இது என்ன கேள்வி? இன்ன வரைக்கும் ரெமோ ஒரு நிமிஷம் இருங்க. பக்தா இருக்கியா? இருக்க சொல்லு. நான் எதுக்கு வந்தேன்னா, என்ன எதுக்கு ஒரு கமெண்ட்ல என்ன பேசியிருந்தான், எதுக்கு அது பேசுனா? சம்பந்தமே இல்லாம பேசிருக்கான். பேரை யூஸ் பண்ணியோ ஐடி யூஸ் பண்ணியோ கூட யாருமே எதுவும் பேசல. நீ கமெண்ட்ல போட்ட ஐடி ஒன்னு சொன்னா இல்ல அது என்னன்னு தெரியாம பேசக்கூடாதுல, அதனாலதான் வந்து கேட்டேன். இல்ல நான் சொன்னேன், இப்ப நான் சில பேர் வந்து தனுஷ் எலும்பனை அடிக்கிறக்கா எஸ்கே சப்போர்ட் பண்ணா தப்பு கிடையாது, பண்றோம் அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே சொல்ல. பக்தா உனக்கே தெரியும் எனக்கு எஸ்டிஆர் தான் பிடிக்கும்னு. அப்புறம் தெரியும் நான் சொல்றேன். இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே, 3 நாளா இன்னொரு டேக் ஓடிட்டு இருந்தது தெரியுங்களா? வாரிசு மாதிரியே அயலானும் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு டேக் ஓட்டினாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது எனக்கு. அவ்வளவு அநியாயம் எல்லாம் நடந்திருக்கு. வாரிசு மாதிரியே இதுவும் வந்து பயங்கரமான கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி அப்படியே போஸ்டர் அடிச்சு ஒட்ட பார்த்தானுங்க. அது தியேட்டர் ஓனர் போட்டாரு, அதை திருப்பி போட்டாங்க. தியேட்டர் ஓனர் கிடையாது, வரவா? இல்ல பக்தா கோரைப்பல், நான் இப்ப பரணி போட்டதை எடுத்துட்டு வரவா?
பரணி வந்து பேசுவோம் அவர் போடுறதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. மத்த தேட்டர் ஓனர்ஸ் எத்தனை பேர் போட்டாங்க அந்த மாதிரி? கேட்டுட்டு இருக்கான் பாரு. எத்தனை பேர் தேட்டர் போட்டுருக்காங்க? போட்டது எடுத்துட்டு வரவா? நீங்க இப்ப வந்துட்டு பரணி வந்து வாரிசுக்கு எப்பவுமே கம்பேர் அவர் பண்ணதுக்கு வந்து தான் நான் சொன்னேன். பயங்கரமா அவர் வந்து பேசுவாப்ல. அதுவும் விஜய் எஸ்கேனா அவர் பேசுவாப்ல. அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ரஜினியும் அஜித் ஃபேன். பேசுவாப்ல. அவர் அவர் ஏன் வந்து விஜய்க்கு எப்படின்னா நான் பேசணும்? வந்து எனக்கு காமனா புரியல. இருக்கணும்னு இல்ல காட்டிக்கிறதுக்காக இல்ல அந்த இல்ல மாதிரி எனக்கு பேசிட்டு புரியல இருக்காப்ல. கோரைப்பல். அவர் அஜித் ஃபேன் அவரே ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு. அவர் ஏன் விஜய்க்கு பேசணும்? எனக்கு அவர் புரியலையே. எல்லாத்தையுமே தாங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அதான் அவர் சொல்றேன். அவர் காமனா நான் உண்மையாதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. எல்லா ஸ்டாண்டர்டுமே எடுப்பாரு. சும்மா ஆனா எதையாவது அவர் விஜய்க்கு எந்த பேசுவாரு தேட்டர் இதுக்கு காட்டணும் அப்படி பேசுவாருன்னு போடலையே. போட்டு விடக்கூடாது. சரி, வாரிசு பரணி அப்படியே ஓடுது போட்டது ஓகே. போடலையே. பரணி ஒரு வியாபாரி, அவர் தியேட்டர் இதுல இருக்காரு. அவர் உண்மையும் சொல்லட்டும், அல்லது உண்மைக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாகவும் சொல்லட்டும், அது மேட்டர் இல்லை. அந்த டேக ரசிகர்கள் இங்க நம்ம ஆட்கள் நம்ம சைடு போடணும். யாருமே போடலையே செல்வி ப்ரோ. நீங்க என்ன ட்விட்டர்ல நம்ம இருக்கீங்க சைட்ல என்ன பாத்தீங்களா? போட்டாங்கன்னா நான் சொல்லட்டுங்களா? போன வருஷம் வந்து எப்படின்னா கேட்டுக்கிறதுக்காக ரியல் வின்னர் நான் சொல்லட்டுமா? ரியல் வின்னர் வாரிசு, அதே போல ரியல் பொங்கல் வின்னர் துணிவுன்னு இல்ல இல்ல போட்டு கீழே அதே போல ஒரே ரியல் வின்னர் ஒரே அயலான், நான் ரியல் நான் பொங்கல் சொல்றேன் வின்னர் கேப்டன் மில்லர்னு நான் நிறைய போட்டாங்க. சொல்றேன் போட்டாங்கன்னா இல்லைங்களா? பொங்கல் நீங்களே வினர் சொல்லுங்க. எனக்கு ஒரே பொங்கல் வினர் ஆயிரான்னா பேஷண்ட் டெத்து. ஓகேவா? சிஎம் அடிச்சிருச்சு. லாஸ்ட் தான் படம், ஃபிளாப் தான் படம். ஓகேவா? அதுக்காக நீங்க வந்து தளபதி கூட நீங்க வந்து அவனை நினைச்சு இருங்க பேசுறீங்க. இருங்க கோரைப்பலே. அவ்வளவுதான். பக்தா நீ வந்து தளபதி கூட கம்பேர் பண்ண மாதிரி ஏதாச்சும் ட்வீட் பாத்தியாடா? ஐ மீன் பொங்கல் வாரிசு மாதிரி ஓடுது அப்படின்னு யாராச்சும் போட்டு இல்ல பாத்தியா? நம்ம அது அப்படி போடலாங்க. அப்படி போட்டாங்கன்னா ரியல் வின்னர் வந்து போன வருஷம் துணிவு எப்படியோ அதே மாதிரி சிஎம், பொங்கல் வின்னர் போன வருஷம் வாரிசு எப்படியோ அதே மாதிரி அயலான்னு போட்டாங்க. நான் பார்த்தேன், நிறைய ட்வீட் இருந்துச்சு. ஆனா அது கரெக்ட் தான். ஆனா ரெண்டு படமும் ஃபிளாப் தான். அது டிசாஸ்டர், இது ஃபிளாப், அவ்வளவுதான். ரெண்டும் பெருசாலாம் கலெக்ட் பண்ணல. இதுவும் 100 கோடி தொடாது, அதுவும் 100 கோடி தொடாது, அதுக்குள்ளதான். இல்ல நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன், கீழே போறேன். இல்ல ராஜேஷ் சொன்னதை நான் அது அந்த அந்த அவர் கருத்தை நான் ஒத்து போடுறேன். நம்ம வந்து மெண்டலா மாதிரி நடந்துக்க வேணாம். புடிச்சு சொன்னா ஒத்துக்க மாட்டேன், தேட்டருக்காரங்க சொன்னா ஒத்துக்க மாட்டேன், பேசுங்க, வன்மத்தை கொட்டுங்க, ஃபேக்டா பேசி வன்மத்தை கொட்டுங்க. நம்மளும் மென்டலாஸ் மாதிரி எது யாரு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரொடியூசரே மென்டலான நாங்களும் அதை ஏத்துக்கிட்டு மென்டலானவன் சொல்றீங்களா? புரியல எனக்கு. இல்ல சையத் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. இப்ப எஸ்கே அடிக்கணும்னா நீங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்தே அடிக்கிறோம். பட் ஒரு உண்மையான விஷயத்த வந்து இப்ப வந்து அந்த படம் 125 கோடி டான் பண்ணுச்சுன்னா அது பண்ணுச்சுதான். அது இல்ல எனக்கு சந்தேகம் வருது என்னோட அப்படின்னு சேர்ந்து நம்ம அடிங்கன்னு நான் கூட்டம் சேர்க்கவே இல்லை. இல்ல ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க அனிருத் எதுக்கு, ஐ மீன் நான் எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வரேன். அனிருத் இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் போடுற பாட்டுக்கு அடிக்கிறீங்க. அவன் இந்த மாதிரி ஆப்போசிட் கேங்ல இருக்கான், அவன் போயஸ் தோட்டத்துல அந்த அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் சொல்லி அடிங்க. அங்க இல்லன்னு சொல்லல. இப்ப நீங்களே அப்படி சொல்லி அடிச்சதுக்கும் அனிருத்துக்கு நான் அடிக்கிறது நியாயம்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கேளுங்க. அனிருத் அப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஓகே, ஆனா நீங்களே ஒத்துக்கிறீங்க அவன் போடுற பாட்டு ஓரளவு சில பாட்டு நல்லா இருக்கும், ஆனா இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அவரை தராது அந்த மாதிரி சொல்றீங்க ஓகே. பட் இந்த எஸ்கேஎஸ்ல இந்த டான் 125 பண்ணுச்சானே எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டை ஒத்துக்காம பண்றதுதான் இங்க பிரச்சனையாகுது. அதுதான் இங்க பிரச்சனை, வேற எதுவுமே இல்ல. நீங்க இப்ப எஸ்கேவை போட்டு வேற ஏதாச்சும் விஷயமா அடிச்சீங்கன்னா யாருக்கு பிரச்சனையாகுது அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. யாருக்கு பிரச்சனையாகுது அந்த மாதிரி நாங்க பேசுறது? யாருக்கு பிரச்சனையாகணும் அதை பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை. அவங்கள ஆதரிச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஐடி இல்ல ப்ரோ, தளபதி ஃபேன்ஸ் தான் ப்ரோ நீங்களும் ரெப்ரசன்ட். ஷெல்பி வந்து ஷெல்பி ஃபேமிலியுடைய உறுப்பினர், அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும், அவ்வளவுதான். எஸ்கே ஃபேன் சண்டைக்கு வருவானுங்கன்னு சொல்றியா? சண்டைக்கு வரது இல்லடா. யாரா இப்ப மதிச்ச உனக்கு புரியுதா புரியலையா? இப்ப நீ போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஃபேன்ஸ் ஸ்பேஸ் போட்டிருப்பாங்க, அங்க போயிட்டு நார்மலா அவங்க பேசிட்டு இருக்கப்ப ப்ரோ கேப்டன் இல்ல என்னதான் மக்களா இருந்தாலும் அயலான்னு தோத்துருச்சுப்பா அப்படின்னு போய் சொல்ல, யாரா நீ கோமாளின்னு அமுச்சு விடுவாங்க. அந்த மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, அததான் இங்க பேசிட்டு இருக்கு. ஓகேவா? ஆமா ப்ரோ, சையது ப்ரோ அமைதியா இருந்தாலும் இவர் வந்து இது பண்ணி சொல்றேன் சக்தி ப்ரோ. இப்போ வந்து கனி ப்ரோ நான் உன்ட்ட சொல்றேன் ப்ரோ, உனக்கு யாரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்களோ அவங்கள சொல்லிடு ப்ரோ, சரியா? நீ ஏன் மைக் வாங்கிட்டு வந்து இந்த விஷயத்த பேசாத, அவ்வளவுதான். உன்னை ஒருத்தர் இன்வைட் பண்றாருன்னா ப்ரோ நான் இந்த விஷயத்தான் பேசுவேன், பேசல அது ஓகேனா நான் அந்த ஸ்பீக்கர் வரேன் அப்படி சொல்லிட்டே நீ வா.
கரெக்ட். சும்மா போயிட்டு இன்வைட்டும் இல்ல பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பக்தா. இல்ல இங்க உனக்கு இப்ப நீ சொல்ற சையத் ப்ரோ சொல்றப்பலாம் நாங்க என்ன வந்துட்டு பேசாதீங்கன்னா சொல்றோம், எனக்கு புரியல. அப்பெல்லாம் நாங்க எதுவும் சொல்லியிருக்கோமா இதை பத்தி பேசாது? நானே என்னையா பேசுவோம், இவங்களை இந்த விட்டோவரோ தான் டாபிக் எடுத்துட்டு போயிடாரு. நானும் இது முடிஞ்சு போச்சு விடுகளான்னு பார்த்தா விட மாட்டேன் போல. வந்துட்டு இல்ல வந்துட்டு போறாரு. இல்ல பக்தா, இது முடிஞ்சு போச்சு விடலாம்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, பிரச்சனை இல்லை. ஆனா டிஎல்ல உன்னால இதை ஸ்டாப் பண்ண முடியுமா? நம்ம யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்மள மட்டும் ஏன் யார் ஸ்டாப் பண்ண போறா? அப்போ யார் ப்ரோ ஸ்டாப் பண்ணணும்? உங்களுக்கு தோணுச்சுன்னா அடிங்க ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல சையத் ப்ரோ, இப்ப நான் வந்து சொல்றேன் ப்ரோ எதுக்கு ப்ரோ வேணாம்னு. சரி இப்போ உங்களுக்கு வந்து சரி ஓகே கேக்குறானே சரிப்பா, அப்படின்னு அவருக்கு இருங்க சம்பந்தமே ப்ரோ. இல்லாம ஒரே ஆதரவு கொடுத்து நிமிஷம் பேசிட்டு ஒரு இருக்காருல்ல, நிமிஷம் ப்ரோ. இல்ல அது இல்ல சையத் ப்ரோ ஆதரவு ஒரு நிமிஷம். கொடுக்காதீங்க, அது எப்படியும் போயிட்டு ஒரு போகுது நிமிஷம் அந்த படம் இருங்க அப்படி ப்ரோ. சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் எதிர்க்கிறவனை கேளுங்க. மட்டும் வந்து சொல்றீங்களே, ஏன்னு கேக்குறேன். அட ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ரோ. இப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட வந்து கேக்குறேன், நீங்க வந்துட்டு இருங்க விட்டோவா ப்ரோ. நீங்க வந்துட்டு இப்ப சரி எனக்காக இப்ப அடிக்காம திருப்பி டிஎல்ல பாக்குறீங்களா, அப்ப போட்டு அடிங்க. யாரு வேணாம்னா நான் அமைதியா தான்டா இருந்தேன் திருப்பி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. யாரு இப்ப கேட்டா உங்களை அடிக்காதீங்கன்னு யாருமே இங்க சொல்லல. ஸ்பேஸ்ல இருக்கும்போது தான்ப்பா அடிக்க முடியும். ஸ்பேஸ்ல பேசும்போது நாங்க அதுக்கு மாற்று கருத்தை எங்களுக்குள்ள இல்ல டிஸ்கஸ் சார் ப்ரோ, பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு இப்போ உங்க ஸ்பேஸ் நீங்க தனியா போட்டு அடிக்கிறீங்களா, எவன் கேட்க முடியும்? எவன் கேட்டா போடாம வண்டி என் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு போங்க ப்ரோ, அவ்வளவுதான். மருத்துவ ஸ்பேஸ்ல நீங்க பேசலாம், அது அவங்க விருப்பமா இருந்தா பேசுங்க, அவ்வளவுதான். இன்வைட் அனுப்பிச்சு சண்டை மூட்டி விடுறதுக்குலாம் இன்வைட் அனுப்பலையே. கனி ப்ரோக்கு நான் எப்பயுமே ப்ரோ இன்வைட் நான் அப்படி சொல்லவே இல்லை ப்ரோ, நீ ஏன் ப்ரோ இப்படி புடிச்சிட்டு வர? அவன் என்ன சொன்னானா, எனக்கு இன்வைட் கொடுத்தீங்கன்னா நான் இதை பத்தி பேசுவேன், ஓகேன்னு கேட்டுட்டு வாங்க. அப்படி இல்ல, அவர்கிட்ட நான் எப்பயில இருந்து இன்வைட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே இன்வைட் அனுப்பிட்டு தான் இருக்கேன். விட்டப்பா இன்னைக்கு நான் உன் சப்போர்ட் தான். இன்னைக்கு வந்துட்டு விட்டப்பான எதுவுமே ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சது செய்து ப்ரோ தான். கனி வந்துட்டாரா, கனி வந்தாலே ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நான் அப்படிதான் ஆரம்பிப்பேன்னு சொல்றேன்ல, அதுதான் ஆரம்பிச்சு நான் தனியா வந்து கூடாது ப்ரோ அப்படிங்கிறதுக்காக. இல்ல நான் அப்படிதான் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டேன்ல ராஜேஷ் ப்ரோ, நான் அப்படிதான் ஆரம்பிப்பேன். எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து இருக்குது. ஓகே, தப்பே இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு அன்ஈஸியா இருக்க கூடாது, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தனியா வந்துட்டேன். அப்படிலாம் சொல்லவே இல்ல. இன்னும் உங்களுக்கு அசௌகரியமா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இது செகண்டரி ஹேண்டில் இருந்து நான் வந்து பேசுறேன். அதுல தளபதி ரிலேட்டடா வந்துட்டு பயோல எதுவும் வச்சிருக்க மாட்டேன். இல்ல அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா பழிய வந்துட்டு விட்டோபா மேல போடாதீங்கன்னு தான் சொல்றேன். எப்போதும் போல வந்துட்டு விட்டோபா வந்தாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி வைக்கிறேன். ஜஸ்ட் ஆஸ்க் யூ சிம்பிள் கொஸ்டின். நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நம்ம ஃபேன் பேஸ்ல இருந்து பேசுற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு நம்ம ஆட்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, அதை யாராவது நீங்க வந்து கேள்வி கேட்டீங்களா? ஏன்பா சம்பந்தம் இல்லாம 5 நாள் 6 நாளா உட்கார்ந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்களா கேட்டீங்களா? அப்படி கேட்க தேவையில்லை. எதிர்க்கிறவனையும் கேட்காதீங்க, ஆளாலும் தனிப்பட்ட கருத்துன்னு விட்டுருங்க. இருங்க சையத் ப்ரோ, இப்ப உங்கள்ட்ட எல்லாம் நாங்க பேசுறோம். இப்ப இங்க ஸ்பீக்கர்ல இருக்க யாராச்சும் அந்த மாதிரி ட்வீட் போட்டா நாங்க கேட்கதான் போறோம். ஏன்டா உனக்கு இந்த வேலை, யாரு போட்டா சொல்லுங்க. நமக்கு தெரியாதவன்ட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீங்க நம்ம ஆளு, நம்மள்ட்ட இவ்வளவு நாள் பேசியிருக்கீங்கன்னா உங்கள்ட்ட சொல்லுது, வேற யார்கிட்ட நாங்க போய் சொல்றோம்? கமெண்ட்ல போய் கேளுங்கப்பா, தெரியாத ஆள்கிட்ட. எப்பா உன் ஐடியா பார்த்தேன் இப்படி இருக்குது, ஆனா நீ ஏன்பா சம்பந்தம் இல்லாம ஓட்டிட்டு இருக்குன்னு கேளுங்க. நான் இதுக்கு பதில் சொல்லிட்டா நான் என்னோட மற்றவங்களெல்லாம் நான் சொல்ல, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சலார ஊரே குப்பன்னு சொல்றப்ப நீங்க நல்லா இருக்குன்னு போட்டீங்க. நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேனா? இல்லங்க, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ட்வீட்டாலாம் போட்டு அது ஒரு தனி டாபிக்காலாம் பேச மாட்டேன். என்ன நோக்கி கேள்வி வரும் அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. நீ எதுவும் கேட்டதில்ல, உங்க விருப்பம்ட்டீங்க, அது உங்க விருப்பம்ட்டீங்க. அதுதான், நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பாசிட்டிவா பேசுறதுக்கும் நெகட்டிவா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப வந்துட்டு எஸ்கேவே நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுக்கும் ஒரு வாரமா போட்டு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் வைக்கிற பாயிண்ட் எல்லாமே மொக்கத்தனமா இருக்குது. தளபதி பேசுற ஆள் கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எங்க நம்ம மொக்கத்தனமா பாயிண்ட் வச்சோம்? அவன் வந்து பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றோம்.
முதல் நாள் 4 கோடி ரூபா தான் இந்தியா ஃபுல்லா. ஆனா டயர் 2ல அவர் தான் பெரிய ஆளுன்னு ஒரு பின்பத்தை கட்டா வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்தியா இந்தியா முழுக்க ஃபுல்லா இல்ல, 4 கோடி ரூபா அந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் 4 கோடி. சரி தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்நாட்டுல 4 கோடி. பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆகுது. நல்ல ஃபேமிலி படம் குடும்பத்தோட வந்து 50 பார்க்கலான்னு 50 கன்ஸ்ட்ரக்ட் கோடின்ட்டு பண்ணி போட்டிருக்காங்க. அப்படிலாம் போட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து. அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க அந்த இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஏத்துக்கிறீங்க? ஹவுஸ்ல இருந்து நீங்க போட்டா ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். சலாருக்கெல்லாம் எத்தனை பேர் நீங்க எதிர்ப்பு வந்து வச்சீங்க? ஓகே யாரு நியாயமா ப்ரோ ஏற்பட்டுச்சு. யாரு ட்வீட் ஏதாச்சும் போட்டிருக்கோமா எதிர்ப்பு பாருங்க. இருங்க இப்ப ஓகே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ப்ரோ டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு தானே செய்யறோம். அவ்வளவுதான். யாருமே அபிஷியல் டைரக்ஷன்லாம் டிலே பண்ணல ப்ரோ. ஓகே ப்ரோ அதனாலதான் இப்ப நாங்க சிம்பிளா ஒண்ணு கேக்குறோம். நாங்க தனிப்பட்ட முறையில வந்து அடிச்சு எங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அது இல்ல இல்ல மண்டையில வச்சுட்டு இருந்தா எஸ் ப்ரோ வெடிச்சிரும். அதை எங்களை செல்வி அப்படி ப்ரோ பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்ல 120 இல்ல பேர் நீங்க இல்ல வந்துட்டு எங்களை ஏன் பேசுறீங்க எனக்கு செல்வி ப்ரோ புரியல. எனக்கு எதுவுமே புரிய அட மாட்டேங்குது எனக்கு. இருங்க செல்வி ப்ரோ இப்ப ராஜேஷ் ப்ரோ சொன்ன பாயிண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப நீங்க உட்காந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து என்னையா ப்ரொடியூசர் இப்படி போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு 2 பேர் 2 ஃபேன் இருந்தாலுமே அவன் கேட்பான் இவனுங்க ப்ரொடியூசர் போட்டா மட்டும் அது உண்மையா, நம்ம ப்ரொடியூசர் போட்டா அது ஃபேக்கா, இந்த பேச்சு நமக்கு தேவையா இல்ல சொல்லுங்க. அவன் வெயிட் படம் பண்ணுங்க, எவ்வளவு ஒரே ப்ளஸ் ஒரு பண்ணிட்டு பாயிண்ட். போகுதுங்களா? அந்த 2 பேருக்காக இல்ல தான் நான் என் கருத்தை சொல்லாம இருக்க முடியாது. சையது கேக்குதா? நான் சொல்லாம இருந்தா சையத் எல்லாரும் சையத் அமைதியா சையத் இருந்துருவாங்கன்னா ப்ரோ சொல்லுங்க, நான் கேக்குதா? சொல்லிடுறேன். விஷயம் என்ன திரும்பானே, கேக்குது சொல்லு. ஒரே நிமிஷம். அவன் கட்டமைச்சுக்கிட்டா கூட அது அவன் இஷ்டம். நீங்க ஏன்னா வந்து ஒரு விஜய் ஃபேனா உட்காந்துட்டு பேசுறீங்க. நீங்க தனியா இப்ப சையத் ப்ரோனா விஜய் ஃபேன் தான். நான் இல்ல தனியா இல்ல நீங்க சொல்லிக்கலாம். நான் நீங்க மிஸ்டர் செல்பி நீங்க வந்து மிஸ்டர் அஜித் மாதிரி செல்பியுடைய பேசிக்கலாம். ஒரு மிஸ்டர் நிமிஷம். செல்பியுடைய பயோல ஏதாவது இருக்குதா? மிஸ்டர் செல்பி நீங்க என்னதான் பயோல இல்ல போய் இல்ல பாரு ஏதாவது சையதுனா இருக்குதான்னு பாரு. சையதுனா எங்க ஊருக்கே தெரியும் நீங்க யாரு எந்த சமூகத்தை சேர்ந்தவருன்ட்டு. எங்க சமூகம். அதனால இது எப்பா எனக்கு இல்ல தனிப்பட்ட இல்ல முறையில ஒரு இல்ல கருத்து இருக்க இல்ல கூடாதா? இல்ல எனக்கு அது சொந்த அது வெறுப்பு விஷயம் என்ன இருக்க தெரியுமா? கூடாதா? எனக்கு அது ஒரு எப்படி தெரியுமா? நீங்க வந்து ஒரு ஆர்மியை புரியல ரெப்ரசன்டேட் எனக்கு. பண்ற மாதிரி தான் அது 2 மாறும். இப்போ தனுஷ் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணல. அலெக்ஸ் செல்பி வெயிட் ஐடில பண்ணுங்க இருந்து ஒரு நான் நிமிஷம். அலெக்ஸ் என்ன வந்து கேப்டன் மில்லர் அடிக்கிறான் வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க. அலெக்ஸ் தானே எனக்கு அடிக்கிறான். அலெக்ஸ்னா யாருன்னே ஒரு தெரியாது. ஐடி நான் இருக்கும். அதை பத்தி நான் ஓகே கண்டுக்கவும் சரி, இல்லை. அலெக்ஸ்னு ஒரு ஐடி நான் இருக்கு. யாரையும் சரி ஆனா நான் சொல்றது ஆனா ஓகே. சரிதானே, நான் நான் சொல்ற வந்து பாயிண்ட் உங்களுக்கு நான் பாயிண்ட் வந்து புரியாதானே? அவரை கேள்வி கேட்கல. இல்ல நான் உங்களுக்கு அவரை கேள்வி உங்களுக்கு என்ன பாயிண்டே கேள்வி கேட்காதீங்கன்ற. புரியாதானே? புரியாதானே? சொல்லு நான் சொல்லு என்ன நான் சொல்லு என்ன சொல்லு சொல்லு சொல்றேன்னா, சொல்லு சொல்லு. கருத்து சுதந்திரமே இல்லையா அந்த இல்லண்ணே ஊர்ல? கருத்து சுதந்திரம் கிடையாது. சொல்லு சொல்லு கருத்து சொல்லு சொல்லு இல்ல சுதந்திரம் சொல்லு. இதை கிடையாது. நீங்க தொடர்ந்து மத்த பேசு தொடர்ந்து ஹீரோஸ் பேசு. அடிக்கும்போது மட்டும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எஸ்கே அடிக்கும் போது மட்டும் ஏன்னா எல்லாருமே பிரச்சனை அடிச்சுட்டு இல்லடா, போயிடுறீங்க. பிரச்சனை அதுதான் இல்லாத பிரச்சனை. சொல்ல இல்ல இல்ல வந்தது பிரச்சனை இல்லாத இடத்துல நீங்க எதுக்கு புதுசா பிரச்சனை வரீங்க? ஆல்ரெடி பிரச்சனை இருக்கவங்க கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. உங்களுக்கு நீங்க எல்லாருமே அடிக்கணும்னா நான் நாலுல இருந்து அதான் சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் ஒரு நான் பேச முன்னாடி சொல்றேன் ஒரே நான் நிமிஷம் ஒரே ஒன்று நிமிஷம் சொல்றேன் சைட் ப்ரோ நான் ஒன்று சொல்றேன். முடிக்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. சரி என்னன்னா ம். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க மத்த ஹீரோஸ் அடிக்கும்போது, அப்ப நாலுல இருந்து நான் விக்ரம் அடிக்கிறேன், சக்தி நீ வந்து கமலை போட்டு அடி லைனா எல்லாரையும் போட்டு அடிப்போம். இல்ல இல்ல ப்ரோ அப்படி தாராளமா அப்படி அடிச்சுக்கோ. இருங்க செல்வி ப்ரோ. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாண்டடா போய் பிரச்சனை இழுத்துட்டு வரான் பாரு அப்படிம்பாங்க. அது அப்ப எங்களுக்கு எல்லாம் மட்டும் ஒரு சரி ஞாபகம், நான் நாங்க சொல்றேன் உங்களுக்கு ரேவந்த் நான் இப்ப இன்னும் நான் இதோ ப்ரோ அப்படிலாம் யாரையும் இப்போ வந்து இல்ல டிராவல்ல ரேவந்த் இருக்கேன். முடிச்சோடனே நான் விக்ரம சொல்றது பழக்கிறோம் நீ பாருங்க. இவ்வளவு தூரம் ட்வீட் பேசிட்ட. தான் போட போறேன். என்ன நடக்கும் நீ மட்டும் பாருங்க. நீ எதையாவது பண்ணிக்கோ கேளு. நான் சொல்றத கேளு. நான் வந்து இன்னைக்கு ரிலவெண்டா வந்திருக்கும் போது இப்படி ஒரு 2 படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல நான் சையத் ட்ரை ப்ரோ பண்ணிருக்கிறேன். உனக்கு அந்த மாதிரி சையத் ப்ரோ ரிலவெண்ட் நீங்க என்ன எண்ணத்தோட தான் நீ தெரியுமா? இல்ல இல்ல செஞ்சிருக்க. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? தனியா வந்து முதல்ல ஸ்டேட் ப்ரோ நீங்க முதல்லயே வந்து ஒரு விஜய் ஃபேன் இல்லாம நீங்க சைலண்டா நான் காமனான ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணியிருந்தா நாங்களும் சரி கேட்டிருக்க அப்போ மாட்டோம். நீ நீ நாங்க நீ கேட்டிருக்கவே கேட்கிற கேள்வி மாட்டோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. பதில் சொல்ல விடு. சரி அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ் என்று அறியப்பட்டவர்கள் வெரி பாப்புலர்லி நோன் அஸ் விஜய் ஃபேன் அவங்கலாம் வந்து வேற நிலைப்பாடுகள் எடுத்துட்டு இருக்காங்களே. நான் இவனை ஆதரிப்பேன், இவனை திட்டுவேன் அப்படின்னு. அதையே நீங்க யாருமே ஏன் கேட்கல? என்ன மட்டும் வந்து அவர் சாதாரண சின்ன ஐடிக்காரன் என்ன மட்டும் வந்து கேக்குறீங்களே, அதெல்லாம் ஏன் போய் கேட்கல? அதுதான் கேள்வி. அது ஏன்னா இப்போ எலும்பனா இல்லண்ணே, நீங்க எல்லாம் நம்மளுக்கு காண்டம் மாதிரி தானே, தேவைப்பட்டப்ப யூஸ் பண்றோம். இப்ப நம்மளுக்கு எஸ்கே வந்து நான் முடிக்கிறேன். அந்த காண்டமா தான் நான் இப்ப இல்ல இல்ல நீங்க என்ன இது என்ன பிரச்சனை ஆகும்னா சண்டை தானே, இது தேவையில்லாம நம்மக்குள்ள சண்டை.
இப்போ இல்ல ஒரு நிமிஷம் ரேவந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் சையத் ப்ரோ, நீங்க கேக்குறதுக்கு ஒரு ஆன்சர் பண்றேன். நீங்க அத்தனை நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம். நீங்க அத்தனை ட்வீட் அயலானுக்கு வந்து என்னப்பா இது அப்படின்னு சிரிச்சு அதுலலாம் நாங்க யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசணுமா? இப்ப நம்ம ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கப்ப நீங்க அந்த டாபிக் எடுக்கிறப்ப வேணாம்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது சிம்பிள் உங்க ப்ரோ. இது ட்வீட்டுக்கு இல்ல உங்க ட்வீட்டுக்கு நாங்க யாருமே நீங்க வரல. வேணான்னு ஒரு நிமிஷம், சொல்றீங்க, உங்க நீங்க ட்வீட்டுக்கு நான் வேணான்னு இன்னைக்கு கூட வந்து சொல்றீங்கனாலதான் ஃபன் தான் நான் பட்டு தனியா போடுறேன். வந்து ஸ்பேஸ் போட்டுக்கிறேன். எனக்கு அது பேசணும்னு தோணுது, உனக்கு அது வேணாம்னு தோணுது. உன் கருத்தை நான் மதிக்கிறேன், சரி, மதிச்சு அப்போ நான் தனியா வந்துட்டேன். அப்போ இங்கேயே உங்களுக்கு வந்து நீங்க அப்போ கூடாது ப்ரோ கூடாது கூடாது மாலை எந்த விதத்துல நீங்க நியாயம்? ரைட்டு ப்ரோ. சையத் ப்ரோ, நான் இவ்வளவு நேரம் வரல, என் பேரை கீழே ஏதோ போட்டிருந்தாங்க, அது என்னன்னு கேட்கதான் வந்தேன், அவ்வளவுதான். சரி, வரக்கூடாதுன்னா இல்ல அப்பனா வந்து விஜயகாந்த் யாரும் ஏத்தாதீங்க. வரக்கூடாதுன்னு நான் இல்ல சொல்லல. இல்ல வந்து மிஸ்டர் செல்வி ஏன் குடும்பத்தாரு, பண்றீங்க? நீங்க விஜயகாந்த் யாரும் ஏத்தாதீங்க ஸ்பீக்கர்ல. நீங்க யாரெல்லாம் எஸ்கே இல்ல, அடிக்கிறீங்களோ இது அவங்கள ஓபன் மட்டும் ஃபார் நீங்க அடிச்சுக்கோங்க. ஆல், இது ஓபன் ஃபார் ஆல், யாரும் வரலாம். மாற்று கருத்து கூட ஒரு பையன் வச்சான், இந்த பையன் ரெமோன்னு ஒரு தம்பி, அவன்கிட்ட கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவன் ஏன் அடிக்கிறீங்கன்னு தான் கேக்குறான். அவன்கிட்ட நாங்க ஏதாவது ஹார்ஷா பேசணுமா, இல்ல அபியூஸ் இல்ல பண்ணோமா? சையத் ப்ரோ, நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? இப்ப மாற்று கருத்து அவர் ரெமோ வைக்கிறாருன்னா, ஆனா நீங்க எஸ்கேக்கு மியூச்சுவலா இருக்கீங்க, முட்டு கொடுத்து பேசாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றப்ப, அப்ப விஜய் ஃபேனை தானே நீங்க சொல்றீங்க. அது மியூச்சுவலா ஃபர்ஸ்ட் நான் கேட்டுக்கணும்ல, அந்த தம்பிட்ட கேக்குற உரிமை இல்லையா? அந்த பையன் எதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சானா? அப்ஜெக்ஷன் பேர ரெமோன்னு வச்சிருக்கிறாப்ல, மியூச்சுவலான்னு கேட்டேன். இதுல தப்பு என்ன ப்ரோ இருக்கு? இவ்வளவு தேவையே இல்ல ப்ரோ. சைடு ப்ரோ பிரைவேட்னு போட்டு பேசுங்க ப்ரோ. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் யாரும் வேணாம். நீ ரெண்டு யாரை அடிக்கணும், யாரெல்லாம் அடிக்கணும், நான் இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு வரேன். அப்பமும் வந்து நம்ம வாய்ஸ் தெரியும், அதுலயும் வந்து நீங்க வந்து தெரிஞ்ச ஐடிக்கு நீங்க இது கொடுங்க. இல்ல, நான் பட்டேன். நான் உண்மையிலேயே நான் வந்து வெயிட் ஏத்திக்கிறதுக்காக கேட்கல, உண்மையிலேயே தெரியாம தான் கேட்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து என்னெல்லாமோ போட்டுட்டு இருக்காங்களே, நாம ஒரு சாதாரண ஆளு. நான் மொத்தமே ஒரு 50 பேரோட தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்லிட்டேனே ப்ரோ, நான் உங்கள்ட்ட பேசுறேன், உங்கள்ட்ட சொல்றேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப ராஜேஷ் ப்ரோ போயிட்டு எஸ்கேக்கு சப்போர்ட்டா ஏதாச்சும் ட்வீட் போட்டாங்கன்னா நான் கேட்பேன், என்ன ப்ரோ வரா போட்டீங்கன்னு கேட்க போறேன், அவ்வளவுதான். 10 பேர் வந்து தளபதி ஃபேன் கிடையாது, எவ்வளவு பேர் இருக்கானுங்க, எல்லாம் ட்வீட் போட்டா இருக்கானுங்க. அதை நான் எல்லாரையும் கேட்க முடியாது. சரி சொல்றாங்க, நீங்க பிரைவேட்டா போட்டு அடிங்க, அவ்வளவுதான். இதுவே பிரைவேட்டா போட்டுதான் பேச வேண்டியது. எல்லாம் வந்துட்டாங்க கீழே லிஸ்ட். என்னோட கருத்து என்னன்னா, நானும் சொல்றேன், என்னோட கருத்து என்னன்னா, நீங்க பாசிட்டிவா போடுறீங்களோ நெகட்டிவா போடுறீங்களோ அது உங்க விருப்பம், அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க வைக்கிற பாயிண்டா நியாயமா வைங்க. அதே மாதிரி வந்துட்டு 5 நாள் 6 நாள் போட்டு அடிக்கிற அளவுக்கு 2 பேருமே ஒர்த்து கிடையாது. நம்ம சைட்லயே நிறைய 5 நாள் 6 நாளா ஆதரவு கொடுக்கறதுக்கு 2 பேரும் ஒர்த்து கிடையாதுங்க. அதையும் நீங்க அடிக்கிறதுனாலதான் வந்துட்டு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அதையும் நான் சொல்லிங்க. இல்லங்க, பிஃபோர் பொங்கலே ஆதரவு ஆரம்பிச்சிச்சு. ஓவர் ஆதரவு இருக்கிறதுனாலதான் நான் அடிக்கவே ஆரம்பிச்சேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எப்ப அடிக்க ஆரம்பிச்சேன்னு. நீங்க பாருங்க, ஓவர் ஆதரவு பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கா ஓடும் போதுதான் நான் அடிக்க ஆரம்பிச்சேன். இல்ல சரி சையத் ப்ரோ, இல்ல பக்தா, எனக்கு ஒரு டவுட். இவருக்கு சலார் பிடிச்சிருந்துச்சு, மத்த பேருக்கு பிடிக்கல. அதே மாதிரி பலருக்கு அயலான் பிடிச்சிருந்தா என்ன, எனக்கு புரியல. அது நான் சலாருக்கு என்ன டெய்லி வந்து ட்வீட்டா போட்டுட்டு இருந்தேன். ஆனா ஒரு நார்மல் படம் பாத்துட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு நார்மலா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ட்வீட் போடுறது இல்லையே, போட்டுட்டு இருக்காங்க. நீ பாக்கலன்னு சொல்லு, இப்ப வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்காங்க. ட்வீட் தானே அவர் சொல்றாரு, ஆதரவு கொடுக்குறாங்கறாருல. அப்படி படம் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க, ஆதரவாவே போடுறாங்க. அதுல இருக்கிற பாசிட்டிவ் அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. செய்தி ப்ரோ இப்ப நான் கேக்குறேன், நீங்க இப்ப ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஐடியெல்லாம் வந்துட்டு மாவீரனுக்கு எந்த அளவுக்கு ட்வீட் போட்டாங்கன்னு கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்க. எடுத்து மாவீரனுக்கு நான் என்ன மாதிரி பண்ணிருக்கேன்னு நீங்களும் பாருங்க. நானும் இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை சொல்லல, நீங்க சொல்றீங்களா அந்த ஐடியெல்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு மாவீரனுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாங்கன்ட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா சிம்பிள் ப்ரோ, தனுஷ் ஃபேன்ஸ் இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், தனுஷ் ஃபேன்ஸ் கிளாஸ் வரியாடா பூன் போட்டு அண்ணன் ஐடியை டேக் பண்ணாங்க. அவங்களை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டா எந்த படம் வந்துச்சோ அதை வச்சுதான் எலும்பன் ஐடியாக்காக சில பேர் சப்போர்ட் பண்றாங்க ப்ரோ, சில பேர் மியூச்சுவலா இருக்கானுங்க ப்ரோ. அது வந்து மியூச்சுவல்ல போட்டுப்பானுங்க ஐடியில, ஓகேவா? அது ஆர்மிய அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் இவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க.
நான் வந்து தனுஷ் ப்ரோ அடிச்சிட்டு இருக்கிறத குடுத்துட்டு ஏன் போகணுமே. அடிக்கிறீங்க ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க இல்ல இல்ல செல்வி ப்ரோ உங்களுக்கு புரியுதா? இப்ப 2 பேர் கிளாஸ் இருக்கான். ஏன்னா அதுல ஒருத்தன் எவன் அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கானோ அவனை வச்சுதானே அவனை அடிக்க முடியும். சும்மா போயிட்டு நம்ம அடிச்சுட்டு இருக்க முடியுமா? அதை சொல்லுங்களேன். அது தப்பு இல்லை, நீங்க அடிச்சுக்கீங்க. ஏன் நிலைப்பாடு நான் இவனை அடிக்கணுங்கிறது நான் அடிச்சுட்டு போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஓகே. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஏன் நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும். ஏன் இப்படி பண்றீங்கன்னு யார்ட்டையும் கேட்டது. அது பெரிய வன்முறை. என்கிட்ட தான் வந்து அந்த வன்முறையை நீங்க திரும்ப திரும்ப நடத்திட்டு இருக்கீங்க. அதை ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு தோணு இருக்குது. எனக்கு இது பண்ணதை நான் செஞ்சுட்டு போறேன், அவ்வளவுதான். நான் சொல்றேன் சரி ப்ரோ, கீழே 4 ஃபேன்ஸ் இருப்பானுங்க, கேட்டு எதுக்கு தேவலாம் பிரச்சனைன்றாங்க. அதனால நீங்க பிரைவேட்டா போட்டு உங்களுக்கு யார் யாரை இன்வைட் பண்ண டிஎம் இன்வைட்னு வச்சிருங்க. உங்களுக்கு டிஎம்ல யார் யாரை இன்வைட் அப்படிலாம் இல்லடா பக்தா. இப்ப 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 நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கப்போ இப்ப ராஜேஷ் ப்ரோ வந்துட்டு பரவாயில்லையே சிவகார்த்திகேயன் கடகடன்னு மேல வந்துட்டான் அப்படின்னா ப்ரோ இது நமக்கு தேவையான அவர்கிட்ட நம்ம திருப்பி கேட்க தான் போறோம். ஓகேவா? எதுக்கு ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாமன்னு? அதை புரிஞ்சுக்கோ முதல்ல பக்தா. நீ வந்துட்டு சம்பந்தம் இல்லாம இப்ப இப்ப சையத் ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காரு, நம்மள்ட்ட பேசாது. ஏன் ப்ரோ இவ்வளவு நாள் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க. நானும் என்னையுமே நீங்க கொஞ்ச நாளா பாத்துருப்பீங்க. நானும் பிஃபோர் இந்த படம் வரதுக்கு முன்னாடி எஸ்கே எல்லாம் போட்டு என்னைக்காவது விமர்சனம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். வெள்ளப்பெருக்கெடுத்து ஆதரவு ஓடும் போது ஆதரவாளர்கள் இல்ல படம் வர்றதுக்கு ஒரு அந்த ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு இந்த எஸ்கேவை பார்த்தாலே ஒரு காமெடியன் ஃபீல் தான் வருது, ஒரு ஆக்டர் ஃபீல் வரல. வன்மத்தோட எல்லாம் நான் சொல்லல. படம் ஜெயிச்சிருமா அப்படின்னு. அது உண்மைதானே, அது 100% உண்மைதான். அவனை என்னைக்குமே நான் வந்து காமெடி ஒரு நகைச்சுவை தமாசா ஆளாதான் பாத்துருக்கிறேங்கிறது உண்மைதானே. சொல்றீங்களா? சொல்றீங்களா? அது ஒரு நார்மல் கருத்து. அது ஒரு நார்மல் கருத்து. இல்ல ப்ரோ, அது கருத்து. ஓகே, நீங்க வந்து சொல்றீங்களா அதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கேனா அப்படின்னீங்களா, அதுக்கு சொல்றேன். அது அடி கிடையாது. சையத் அவன் காமெடி பேசுறான். அவன்லாம் ஹீரோ அது ஒரு ஆக்டர் பத்தி என்னுடைய கருத்து. அது ஆஃப்லைன்லயே காமெடி ஆக்டர் தான் பாப்பாங்க. ஓகேவா? நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இருக்கும் போதே இருங்க தளபதி பார்த்தேன். நான் இருக்கும் போதே கமல் சார் அரசியல் எல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் சையத் ப்ரோ பேசியிருக்கு. சரியா? அவர் எல்லாரையுமே அவருக்கு பாயிண்ட் வருதுன்னா அதை பேசதான் செஞ்சாரு. அதுக்கு நான் என்ன சையத் ப்ரோ சொன்னேன் அப்படி சொல்லும் போது கூட? இல்ல, அது உங்க கருத்து, நீங்க சொல்றதுல அவ்வளவுதான். அது நான் கூட அதை எதிர்த்துலாம் செய்து ப்ரோ கேட்கல. எப்படி நீங்க கமல் சாரை திட்டலாம் அப்படிங்க. ஆனா இந்த விஷயத்துல என்னை வந்து அசிங்கமா திட்டுவீங்க நிறைய கரெக்ட். நீங்க சொல்ற கரெக்ட். கமலோட அரசியல வந்துட்டு விமர்சனம் பண்றாரு சொல்றீங்க, ஓகே. ஆனா கமலோட அரசியல ஒரு வாரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா இங்க எல்லாருமே ப்ரோ ஏன் கமலோட அரசியலுக்கு ஒரு வாரமா நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆதரவு யாரும் கொடுக்கல. நானே ஆதரவு கொடுக்கல. ராஜேஷ் ஆதரவு கொடுத்தா எதிர்ப்பாரு அவரு. ஆதரவு கொடுக்கலையே, நானே கொடுக்க மாட்டேன். கமலுடைய நானே கொடுக்க மாட்டேன் ஆதரவு. இப்போ வரைக்குமே ஆதரவு அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இது ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கனால அவர் பேசுறோம் நாங்களாம். கமலோட அரசியலுக்கு நம்ம பசங்க எப்போ ஆதரவு கொடுப்பாங்கன்னா, நம்ம தளபதி அரசியலுக்கு வராம ரஜினி அரசியலுக்கு வந்து ரஜினி கமல் 2 பேரும் கமலுக்கு ஆதரவு கொடுக்கல, எதிர்ப்பு மட்டும் தானே தெரிவிச்சேன். ஏன் இன்னும் சொல்ல போனா ராஜேஷ் இன்னும் கிண்டல் பண்ணிருக்காரு. விக்ரம் படத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்க நீங்க? ஆமா கரெக்ட் தான் அப்படின்னா அது ஜாலியா தான் கடந்து போனேன். நான் அதுக்கு சண்டையே போடலையே சொன்னதுக்கு. நீங்க ஆதரவு இங்க எப்போ வரும்? இல்ல ஒரு நிமிஷம் கனி, நீங்க ஒருத்தரை பத்தி பேசக்கூடாது. அன்னைக்கு சையத் ப்ரோ வந்து அரசியல் பத்தி பேசினப்ப ரேவந்த் ப்ரோவும் பேசினதுக்கு பத்ரி வந்துட்டு ரேவந்த் கமலை பத்தி எல்லாம் பேசாத டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு எத்தனை திட்டிட்டு போனாரு. அப்பெல்லாம் பத்ரி இங்க இருக்காரா? கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி நைட் ஸ்பேஸ்ல பேசல கூட நிறைய காமெடி பண்ணிருக்காரு. நிறைய காமெடி பண்ணிருக்காரு சையத் ப்ரோ, நிறைய காமெடி பண்ணிருக்காரு. நான் சொல்றேன் என்ன டார்கெட் பண்ணி இந்த விஷயத்துல அடிச்சீங்க. கனி இப்ப பேசும்போது கமல் ரசிகர்கள் நாங்கெல்லாம் பேசும்போது சகிச்சுக்கிட்டு அப்படி சொன்னாரா? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்க இது பண்றீங்க. அந்த மாதிரி பொறுப்பேற்க முடியாது. அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன் சையத் ப்ரோ. உடனே அப்படியே தூக்கிட்டு வராதீங்க கனிக்கு சப்போர்ட். இருந்துட்டு போட்டுமே, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எனக்கு தோணுனதை நான் செய்யறேன்ப்பா. ஏன் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் யார்த்தையுமே கேட்காத போது ஏன் எதிர்க்கிறீங்கன்னு என்கிட்ட கேக்குறது ஒரு தீவிரவாதம். தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் bloody terrorism. இல்ல நீங்க எனக்கு தெரிஞ்சவரை அதனால கேக்குறேன். தெரிஞ்சவரை திருப்பி ஆதரவு கொடுத்தா கேட்க தான் போறேன், அவ்வளவுதான்.
இல்ல ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தனை வெறுப்பு ஏத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கறது சிம்பிள் தானே. ஸோ ப்ரோ இது இவ்வளவு நேரம் எனக்கு பேச இவனை வேண்டியதே பிடிக்காது, கிடையாது. எனக்கு இவனை பிடிக்காது, நான் இவனை அடிச்சிட்டு இருக்கிறேன். விட்டுருங்க. சரி ப்ரோ, அவனா பேச பிரைவேட்டா இப்ப நான் போட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிங்க, அவ்வளவுதான். இது இவ்வளவு தூரம் பேச வேண்டியதே இல்லை. நான் இப்பயும் சொல்றேன் சரி ப்ரோ, நீங்க அப்பையில இருந்து போட்டிருக்கீங்க, நான் வந்தேன், நான் என் பேரை கீழே எடுத்து விட்டாங்க, நான் அதான் என்ன விஷயம்னு கேட்க வந்தேன், அவ்வளவுதான். அது உண்மையிலேயே வந்து சம்பந்தமே இல்லாம டாபிக்கே சம்பந்தம் இல்லாம போட்டது. இல்ல அதுக்கு அன்பு ப்ரோ வேற சிரிச்சிட்டு இருக்காரு, அவர் என்னமோ அப்படியே விளக்கு பிடிச்சு பார்த்தாரா என்னன்னு தெரியல. நீ அன்புட்டு தான் டேக் பண்ணி கேட்கணும். அன்பு பதில் சொல்லுங்க. ப்ரோ ஒரு நிமிஷம், ட்ரெயின் வருது ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுதான் நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஹலோ ஹலோ சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. நான் சொல்றேன், உங்களுக்கு ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க இஷ்டம். இங்க வேற ஃபேன்ஸ் வராங்கன்னா நம்ம இங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிட்டு இருக்கோம். கனி ப்ரோ வரப்ப மட்டும் நீங்க உங்க இதுல போய் நீங்க தனியா, அவர் எப்பயில இருந்தும் வந்துட்டு இருக்காரு, ஆரம்பத்துல இருந்து பேசும்போதெல்லாம். அது நம்ம ஒரு பிரச்சனை பண்ணலையே விட்டோபா ப்ரோ. பிரச்சனை பண்ணாலும் நான் பிரச்சனை பண்ணலையா? இல்ல நீ பிரச்சனை பண்ண, எல்லாரும் பிரச்சனை தான் உங்களுக்கு பண்றோம். புரியுதா புரியலையா ப்ரோ? இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா விட்டோபா ப்ரோ? அவரு எக்ஸ்பைரி ப்ரோ ரேவந்த் ப்ரோட்ட நேத்து வந்துட்டு என்ன கேப்டன் மில்லரை தூக்கி போட்டு அடிச்சிருச்சு போல அயலான் இப்படின்னு சொன்னதுக்கு அயலான் கேரளால வாஸ் அவுட். அது ஏன்டா நீ கமல் ஃபேன்னு பாக்குறீங்க? நார்மலா ஒரு கனி இல்ல அப்ப நீங்க இங்க இருக்கவங்க அப்படியே இதுவாதான் இருக்கீங்க, அப்படிதானே? எல்லாருமே வந்து உங்களோட ஐடென்டிட்டில தான் நீங்க வந்து விட்டோபா ப்ரோன்னு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னாதான் பாக்குறேன், சையத் ப்ரோ வந்தாலும் ஒன்னாதான் பாக்குறேன். என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என் தளபதியும் சிம்பு ஒன்னாதான் பார்த்தாரு, அவர் அஜித் ஃபேன் எல்லாம் பாக்கல. ஓகேவா? இங்க ஒருத்தன் வரனா நம்ம கூட ஒழுங்கா விட்டோபா, பழகுறாங்க. அதெல்லாம் கூட நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் கருத்து ஓகே. பட் நம்ம தளபதி ஃபேன்ஸா நம்ம ஒரு டீமா இருக்கிறோம், அது வேற விஷயம். தனி டாபிக். கனிய வந்து நார்மல் டிஸ்கஷன்ஸ்ல எடுத்துக்கிறோம். நீ அந்த டிஸ்கஷனை பத்தி மட்டும் பேசு. தளபதி ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குரூப்பா இருக்குது, அந்த பாண்டிங் உண்டு. நம்ம எல்லாரையும் ஒன்னாதான் பாக்கணும்னா அது பொது விஷயங்கள், மற்ற விஷயங்கள்ல நமக்கான ஆர்மிங்கிற கட்டமைப்புல அது வேற மாதிரிதான் இருக்குது. அது நீங்க வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா புரியுது. ஆனா வந்து கனி வந்து இது நார்மலா பேசுறப்ப நம்ம ஏதாச்சும் தடுத்துருக்கோமா? ஏன் ப்ரோ இங்க வந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க விட்டோபா. சிவகார்த்திகேயனை பத்தி பேசினா ஏன் தடுக்கிறீங்க? மணிரத்னம்லாம் பேசுறப்ப ஏதாச்சும் சொல்லியிருக்கோமா? சொல்லுங்க. இது ஏன் தடுக்கிறீங்க, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ப்ரோ. செல்வி ப்ரோ உங்களுக்கு புரியாது ப்ரோ. இப்படிதான் ப்ரோ வைபர் ராஜான்னு ஒருத்தன் வந்து ஆரம்பிச்சு விட்டான், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பேசுங்க ப்ரோ. செயல் ப்ரோ எதுக்கு பாட்டுறோன்னு சும்மா உடனே மியூச்சுவல்னு சொல்லி விட்டுருவீங்க. அவன் கமல் ஃபேன் தான் ஒருத்தன் வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஒரு தடவை ஆரம்பிச்சு விட்டான், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா போச்சு தெரியுமா? இப்போ பேசிட்டு இருக்கிற பிரச்சனையினால என்ன பிரச்சனை வரும்? இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயத்தினால என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ, நான் கிளம்புறேன். என் பேரை போட்டவனதான் கேட்க வந்தேன். சொல்ற மாதிரி தெரியல. இது போலதான் பேச முடியாது, பிரைவேட்டா நான் போட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிங்க. பேசுறதுக்கு வந்துட்டு ஒர்த்தே இல்லாத விஷயம்டா அந்த ரெண்டுமே. அத போய் ஆதரவு கொடுத்துட்டு சொல்லுங்க. ஐயா இல்ல கண்டிப்பா உனக்கு நான் திருப்பியே சொல்றேன் ப்ரோ, உனக்கு யாராவது இது கொடுத்தா நான் இத பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா ப்ரோ. சும்மா வந்து இங்க இதே பேசிட்டு இருந்தா எல்லாரும் டென்ஷன்ல ஆயிடுவாங்க ப்ரோ. கனி ப்ரோ தான் சொல்றேன், அவர் எல்லா ஸ்பேஸ்ல இதான் பேசுறாரு, எனக்கு அதுதான் புரியல. அதை மட்டும் விட்டுருங்க ப்ரோ. என்னையவே சப்போர்ட் பண்ண வச்சிருக்கீங்க போல. கொஞ்ச நேரம் கழிச்சு டாபிக்கோட இங்க பாருங்க ராஜி சொல்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு டாபிக்க மேல பிரைவேட் அப்படின்னு போடும். பிரைவேட் டாபிக்
அப்போ உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க அதுக்கு வராதீங்க. ஏன்னா ஒத்த கருத்து உள்ள ஆட்கள், சேம் ஒப்பீனியன், மியூச்சுவல் ஒப்பீனியன்ஸ் இருக்கிற ஆட்கள் டிஸ்கஸ் பண்ற டாபிக் நீங்க புரிஞ்சுக்கலாம்.